கோவை அங்காளம்மன்புரத்தில் உணவு தேடி குடியிருப்பிற்குள் குட்டிகளுடன் புகுந்த காட்டு யானைகள் கூட்டத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம். பிரசாந்த், அங்கு அங்காளம்மன்புரத்தில் யானைகள் நடமாடியக்கூடிய சிசிடிவி காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த சிசிடிவி பதிவானது எப்போது பதிவான காட்சிகள்? யானைகளினுடைய நடமாட்டம் தற்போது அங்கு எப்படி இருக்கிறது? கனகதரா கோவை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி ஒட்டிய பகுதியில், அதுவும் குறிப்பாக அந்த மலை வெட்டிய வனப்பகுதி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல தொடர்ச்சியாக விளைநிலங்கள் மற்றும் கிராமப்புற பகுதியில் காட்டு யானை நடமாட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் யானை மனித மோதல்கள் அதிகரிக்கக்கூடிய சமூகங்களும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில உணவு தேடி பழகிய அந்த காட்டு யானைகள் குடியிருப்புகள் போகக்கூடிய சம்பவம் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. அந்த வகையில கோவை பெருநாயக்கப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய கூடல் நகராட்சி உட்பட்ட அங்காளமரம் பகுதியில குறிப்பிட்டு நேற்று இரவு 9 காட்டு யானைகள் கூட்டமாக நடந்து சென்று சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பொதுமக்கள் முகத்தில் மிக அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த பொதுமக்கள் இந்த சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் அளித்த புகார் அடிப்படையில தற்போது வனத்துறை அந்த யானைகளை அடர்ந்த வனப்பகுதியில் விரட்டக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. தற்போது அந்த யானையை அடர்ந்த வனப்பகுதியில் விரட்டும் பணியில வனத்துறை ஈடுபட்டிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் மற்றும் அந்த பகுதியில் நகராட்சி நிர்வாகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக இரவு நேரங்கள்ல தேவையில்லாமல் மக்கள் வெளியே வர வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் அதிகாலையில நடைபயணம் மேற்கொள்வர்கள் வனப்பகுதியை ஒட்டி பகுதியில் நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டாம் என்றும் வனத்துறை தரப்பில் அறிவித்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் யானை நடமாட்டம் அதிகமாக இருப்பதன் காரணமாக அங்குள்ள பொதுமக்கள் இரவு நேரங்களில் வனத்துறையினர் தீவிரமாக ரோந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஏனெனில் பல நேரங்களில் இது போன்ற யானைகள் ஊருக்கு வருவதன் காரணமாக அச்சத்தோடு பயணிக்க வேண்டிய சூழல் என்பது இருக்கிறது. எனவே வனத்துறை தீவிரமாக ரோந்து செய்து ஊருக்கு மற்றும் இடைநிலங்கள் பகுதிகளில் யானைகள் வருவதை தடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. கனகதரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசாந்த்.